Hello guys, welcome to our channel Exams Daily Tamil. எல்லாரும் என்ன பண்றீங்க? நீங்க வந்து நம்மளோட சைக்காலஜி கிளாஸஸ் வந்து ரெகுலரா வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சைக்காலஜில நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது வந்து நம்மளோட தியரிஸ் வந்து ரொம்ப படிக்கணும். அதாவது கோட்பாடு வந்து நம்ம வந்து படிக்கணும். அந்த கோட்பாடு வந்து நம்ம படிக்கிறத வச்சுதான் நம்மளுக்கு நம்மளோட உள்ள இருக்கிற கண்டென்ட் இருக்கும். அதாவது தியரிஸ் இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் தியரிஸ் அந்த தியரிஸ் இல்லாம ஒரு சில ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தியரிஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுல சைக்காலஜில. சைக்காலஜில வந்து தியரிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ஒரு பாட்டுன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இப்ப நம்ம எல்லாம் டீச்சர் ஆகுறதுக்கு தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். நீங்க டீச்சரா இருக்கும்போது குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளருவாங்க, எந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்களுக்கு growth டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சைக்காலஜிஸ்டுமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் யார் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. இந்த அறிவாற்றல் வளர்ச்சி குழந்தைகளுக்கு வந்து பிறந்ததுல இருந்து 12 வயசுக்கு மேல, அதாவது அந்த டீனேஜ் வரையும் போற வரையுமே இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து குழந்தைகள் எப்படி வந்து கத்துப்பாங்க, எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களோட அறிவாற்றல் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத நம்மளுக்கு வியாஜே வந்து சொல்லியிருப்பாரு. வியாஜே மட்டும் கிடையாது, இவருக்கு அடுத்து வைகாட்ஸ்கே இருக்காரு, வாண்டுரா இருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இவங்கெல்லாம் வந்து இப்ப அறிவாற்றல் வளர்ச்சி சொல்லியிருக்காங்களா, அடுத்து வந்து ஆளுமை வந்து வரும், அடுத்து வந்து கற்றல் கோட்பாடுகள் வந்து வரும், அதுக்கப்புறம் மட்டும் மனிதநேய கோட்பாடுகள்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட தியரிஸ் வந்து நம்மளோட சைக்காலஜில வந்து இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து லைஃப் கிளாஸஸ்ல வந்து இந்த தியரிஸ் வந்து எல்லாமே போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் தியரிஸ் வந்து ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் மேம் தியரிஸ் வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த தியரிஸ் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தியரிஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிட்டே இருக்கும். லைவ்ல இல்லாம நம்மளுக்கு ரெக்கார்டர்லயே வந்து நான் போட்டுருவேன். விருப்பப்படுறவங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க 8940400154 அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 செஷன்ல வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட செஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குமே கிளாஸஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ லைவ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஒருவேளை ஏதாவது ஒர்க் வந்து போறீங்க அப்படின்ற போது நீங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டர்ல வந்துடும். ரெக்கார்டர்ல வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க மறக்காம 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம தியரிஸ்குள்ள போகலாம். வியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு. வியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு. இந்த கோட்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து குழந்தைகள் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் எதை வந்து கத்துக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் எதை வந்து கத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த தியரி. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுல என்ன கத்துப்பாங்க, ஒரு இதுல வந்து எப்படி என்ன குழந்தைகள்ன்ற போது என்ன சொல்லிட போறாங்க நம்மளுக்கு, பாலை பிடிக்கிறது எப்படி, தூக்கி போடுறது எப்படி. இந்த மாதிரிதான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதையும் வந்து கத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வகையில வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இவரு 4 ஸ்டேஜஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம சொன்ன மாதிரி பிறந்ததுல இருந்து 12 வயசுக்கு மேல வரையும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா 4 ஸ்டேஜஸ்ல சொல்லும் போது முக்கியமா ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டு உளவியலாளர். இது வந்து எவ்வாறு வந்து அறிவை வந்து பெறுகிறார்கள், அந்த அறிவை வந்து எப்படி வந்து வளர்த்துக்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அந்த 3 முக்கியமான வேர்ட்ஸ் நான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா, 3 முக்கியமான வேர்ட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன்ல. அது வந்து என்ன அப்படின்னா ஸ்கீமா. வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா, திட்டம். அதாவது நீங்க தகவல்களை எப்படி வந்து சேமித்து வைக்கிறீங்க அடுக்குங்களா. உங்களுக்கு எது வேணுமோ அது முன்னாடி இருக்கும், எது உங்களுக்கு தேவையில்லையோ அது அடியில இருக்கும். இல்ல எனக்கு இது தேவையே இல்லை நான் போட்டு மறக்கணும் அப்படின்னா அடியில போடுறது. அந்த மாதிரி வந்து நீங்க தகவல்களை எப்படி வந்து சேமித்து வைக்கிறீங்க அதற்கான லேயர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து அசிமுலேஷன், உட்கிரகித்தல். புதிய தகவல்களை வந்து ஏற்கனவே உள்ள திட்டத்தில் வந்து சேர்ப்பது. அதெல்லாம் புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள திட்டத்தில் வந்து சேர்ப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2 + 3 = 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை இதைத்தான் வந்து கத்துக்கும். ஓகே, 2யும் 3யும் கூட்டா 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இப்ப புதிய தகவல் என்ன இது சேர்க்க போகுது? 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதுதான் புதிய தகவல், இதுதான் அக்குமுலேஷன். ஓகேங்களா? சோ புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள திட்டத்துல வந்து சேர்க்கிறது. அடுத்து பாருங்க பொருந்துதல். சோ பொருந்துதல்ன்றது என்னது? புதிய தகவலுக்கு ஏற்ப பழைய திட்டத்தை மாற்றுவது. சோ புதிய தகவல் என்னது? 5 மைனஸ் 3ன்றது 2. சோ ஆல்ரெடி இருந்தது 2 பிளஸ் 3 வந்து 5. சோ பழைய இந்த புதுசா வர்றதை வந்து ஆல்ரெடி வந்து பழத்துல இருக்கிறதோட வந்து சேர்த்து ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத சேர்த்து வச்சு பாத்துக்கிறது. சோ திட்டம்ன்றது சேமித்து வைக்கிறது, உத்ரகிட்டன்றது ஆல்ரெடி பழைய அறிவு வந்து இருக்கும், அதுல புதிய அறிவை வந்து சேர்க்கிறது. பொருந்துதல் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி பழைய அறிவை வந்து புதிய அறிவுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. இதுதான் அந்த 3 வேர்டு. சோ ஸ்கீமா, அசிமுலேஷன், அகாமடேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 4 ஸ்டேஜஸ்க்கு போகலாம். சோ இவர் தான் வந்து பியாஜே, நம்மளுக்கு அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு வந்து சொன்னது வந்து இவர் தான். அடுத்தது இவர் மொத்தம் 3, பிறப்புல இருந்து 2 வயசு வரையும், அப்புறம் 2ல இருந்து 7 வயசு வரையும், அப்புறம் 7ல இருந்து 11 வயசு வரையும், அப்புறம் 11 பிளஸ். சோ இந்த மாதிரி 12 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ்ல வந்து இவர் வந்து இந்த அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வளர்ச்சியின் 4 நிலைகள். வளர்ச்சியின் 4 நிலைகள். ஃபர்ஸ்ட் புலன் இயக்க நிலை. அது என்ன புலன் இயக்க நிலை? 0ல இருந்து 2 வயசு வரையும். இந்த வயசு தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். 0ல இருந்து 2 வயசு வரையும். சோ 0ல இருந்து 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தெரியும்? சோ பாப்பாங்க, பாக்குறத நம்ம ஈன்னு சொன்னா அவங்களும் சிரிப்பாங்க. நம்ம வந்து அழுகிற மாதிரி வந்து மூஞ்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அழுகிற மாதிரி வந்து மூஞ்சி வந்து வச்சுப்பாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு தொடும்போது இதை தொடாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து கேட்க மாட்டாங்க. சோ தொட்டா அது சுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஓகே இது வந்து சுடுது, அப்ப நம்ம இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது அப்படின்றத என்ன செஞ்சுப்பாங்க? தெரிஞ்சுப்பாங்க. சோ அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் தொடுதல், பார்த்தல் மற்றும் கேட்டல் மூலம் நம்ம உலகை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், பொருள் நிலைத்தன்மை. சோ இந்த பொருள் நிலைத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிறந்த குழந்தைக்கு ஒரு பால் எடுத்து, இல்லாட்டி இந்த லெட்டை வச்சுக்கோங்களேன், இந்த பெண்ணை வந்து நீங்க முன்னாடி காமிச்சீங்கன்னா அவங்க வேகமா என்ன செய்வாங்க? இந்த பெண்ணை வந்து வாங்க போவாங்க. பட் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அப்படி வந்து ஒளிச்சு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும்? ஓகே பெண் இல்ல போல அப்படின்னு நினைக்கும். ஆனா இதே இது ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ வந்து அவங்களுக்கு இதை வந்து நம்ம பழக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? இப்ப நம்ம பின்னாடி மறைச்சு வச்சிருக்கோமா, அந்த குழந்தை வந்து பின்னாடி வந்து நம்மள்ட்ட தெரியும். இல்ல இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோமா, அப்ப அவங்கள்ட்ட போய் அதை வாங்க ட்ரை பண்ணும். அதாவது ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் அது வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் பொருளோட நிலைத்தன்மை, விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். சோ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் நிறைய கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், தமிழ் வேர்டை மட்டும் படிச்சுக்காதீங்க. சைக்காலஜில இங்கிலீஷ் வேர்டு தான் நமக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். சோ அதனால ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், பொருள் நிலைத்தன்மை. ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு தெரியலனாலுமே அது இருக்கு அப்படின்றத உணர்ந்துருதா ஃபர்ஸ்ட் இந்த புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். சோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்கும் போது கண்டிப்பா அந்த ஏஜ் வந்து கேட்பாங்க, 0ல இருந்து 2 வயசு. இல்ல வந்து இந்த பொருளோட நிலைத்தன்மை இது எந்த நிலையில வந்து நடக்கும், அப்ப புலன் இயக்க நிலையில வந்து நடக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இந்த டாபிக் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை. இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னது? 2ல இருந்து 7 வயசு வரையும். இதுல முக்கியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தன் முனைப்பு சிந்தனை, ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்றது எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லி புரிய வைக்கிறதுனா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைங்க அம்மா அதை வாங்கி கொடுங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே வருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து அவங்க பார்வையில மட்டும்தான் என்ன செய்யறது? பாக்குறது. சோ மத்தவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். சோ நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட போய் நம்ம வந்து பேசணும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சொந்தக்காரங்களோட எல்லாம் நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? நச நசன் பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க. அது வந்து நச நசன் கிடையாது, ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு தெரியாது. அது வந்து என்ன செய்யாது? அவங்களுக்கு தெரியாது. சோ இது நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து அம்மாவும் பாக்குறாங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அப்பாவும் வந்து பாக்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து இதைத்தான் புரிஞ்சுப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. அதுதான் வந்து ஈகோ சென்ட்ரிசம். சோ உலகை வந்து தன் பார்வையில மட்டுமே பார்க்கிறது, மத்தவங்களுக்கு அந்த பார்வை இருக்கும் அப்படின்றது தெரியாது. சோ இதுதான் வந்து ஈகோ சென்ட்ரிசம்.
சோ இந்த வேர்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஈகோசென்ட்ரிசம், தன்முனைப்பு சிந்தனை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். ஏன்னா இந்த வேர்டை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் ஏற்றுதல், which means அனிமிசம். நீங்க அனிமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இப்ப கொரியா அனிமி பிலிம்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸ். சோ அனிமி பிலிம்னா உயிரற்ற பொருட்களுக்கு வந்து அது பொம்மை தானே. சோ பொம்மைக்கு வந்து கல் போன்ற உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருப்பதாக, உணர்வுகள் இருப்பதாக கருதுவது. ஏன் பொம்மையை தொடாதீங்க, ஏன் பொம்மை கடிச்சா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் வந்து அனிமிசம். இது எந்த வயசு? 2ல இருந்து 7 வயசு வரையும். 2ல இருந்து 7 வயசு வரையும். அடுத்தது பாருங்க, வயசை வந்து மறந்துடக்கூடாது. வயசை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து மறந்துடவே கூடாது. அடுத்து சென்ட்ரேஷன், மையப்படுத்துதல். ஒரு பொருளின் பல பண்புகளை கவனிக்காமல் ஏதேனும் ஒரு பண்பை மட்டுமே கவனிப்பது. இப்போ ஒரு கேக் வந்து வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேக்ல எது வந்து பெரிய பீஸோ அந்த பீஸ் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது, அதுக்கு பேர் தான் சென்ட்ரேஷன். சோ பொருளோட அந்த எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்காம எது பெருசா இருக்கோ அதுதான் எனக்கு வேணும், எது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கோ அதுதான் எனக்கு வேணும், எது வந்து ரொம்ப எப்படி சொல்றது அட்ராக்டிவா இருக்கு ஜிகி ஜிகின்னு இருக்கோ அதுதான் வந்து எனக்கு வேணும், அதுக்கு பேர் தான் என்னது சென்ட்ரேஷன். அடுத்து இர்ரிவர்சிபிலிட்டி, மீளாத்தன்மை. இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே வந்து பார்த்தோம். 2 + 3 5 அப்படின்றத இப்படிதான் இருக்கும். 5 - 3 அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. 5 - 3ன்றது என்ன செய்யாது, தெரியாது. ஒரு செயலை வந்து நம்ம தலைகீழா வந்து செய்ய முடியும், இல்ல வந்து ஒரு தப்பு வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை வந்து மாத்தவே முடியாது. இது வந்து நம்ம ஐயோ காலத்துக்கும் நம்மளோட வரும். ஏன்னா நீங்க எல்கேஜி யூகேஜி பிள்ளைகிட்ட எல்லாம் பார்க்கும்போது அதை பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதை என்னால மாத்தவே முடியாது அப்படின்றதெல்லாம் அவங்க என்னால மாத்தவே முடியாது, மேம் வந்து என்னை ரொம்ப திட்ட போறாங்க அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து இர்ரிவர்சிபிலிட்டி, மீளா தன்மை. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2ல இருந்து 7 வயசு வரையும். அடுத்து தன்முனை, இதுல வந்து என்ன இருக்கும், ஈகோசென்ட்ரிசம் இருக்கும். உலகம் வந்து அவங்களோட பார்வையில பாக்குறது, மத்தவங்களுக்கு பார்வை இருக்கிறது தெரியாம இருக்கிறது. அடுத்து உயிரற்ற பொருட்களுக்கு வந்து உயிர் கொடுப்பது, அதாவது பொம்மை கல் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது, அதாவது அனிமிசம். அடுத்தது வந்து மையப்படுத்துதல், சென்ட்ரேஷன் வந்து பல பண்புகளை வந்து கவனிக்காம ஒரே பண்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்றது, அதாவது கேக்ல பெரிய பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் மீளாத்தன்மை, இர்ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செயலை வந்து நம்ம தலைகீழாக வந்து செய்ய முடியும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது. சோ 2 + 3 5ன்றத 5 - 3 2ன்றது எழுத முடியும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது 3rd ஸ்டேஜ், பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, அதாவது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். சோ இந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க 4 சொல்லியிருக்காங்களா, 4 ஹெட்டிங் முக்கியம், 4 வயசு முக்கியம், அந்த 4 ஹெட்டிங்குள்ள இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா கன்சர்வேஷன், பாதுகாக்கல் சொல்லுவாங்க. அதாவது கன்சர்வேஷன் அப்படின்றது இது பாருங்களேன், 7ல இருந்து 11 வயசு வரை. வயசு ரொம்ப முக்கியம், 7ல இருந்து 11 வயசு வரை. ஓகே, இப்போ கன அளவு மாறாது என்பதை புரிந்து கொள்ளுதல். இதே இது வந்து இன்னொன்னு கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல கன்சர்வேஷன் இருக்கும் அவங்களுக்கு. இது என்னன்னா கன்சர்வேஷன் என்னன்றத பாத்தீங்கன்னா, இப்போ இங்கனக்குள்ள போடுறேன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாடி இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நீளமான கொஞ்சம் ஹைட்டான ஜாடி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற வாட்டரோட லெவலும் இதுல இருக்கிற வாட்டரோட லெவலும் ஒண்ணுதான். ஆனா அவங்க கேட்கும் போது என்ன செய்வாங்க, எது இதுல வந்து பெருசுன்னு கேட்டா, எது இதுல அதிகமா தண்ணி இருக்குன்னு கேட்டா இதத்தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. எப்போ இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த 7ல இருந்து 11 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளின் வடிவம் மாறினாலும் அதன் அளவு, எடை அல்லது கன அளவு மாறாது அப்படின்றத இந்த வயசுல வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தோமா, அந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல கன்சர்வேஷன் இருக்காது. கன்சர்வேஷன் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா இது 2ல எது பெருசுன்னு கேட்டா அதைத்தான் சூஸ் பண்ணுவாங்க. எந்த வயசுல, 2ல இருந்து 7 வயசுல. ஆனா 7ல இருந்து 11 வயசுல கன்சர்வேஷன் அவங்களுக்கு வந்துரும். அப்ப கன்சர்வேஷன் இல்லாமன்னு கேட்டாங்கன்னா நம்ம ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2ல இருந்து 7 வயசு வரை நம்ம சொல்லணும். சோ பருப்பொருள் நிலைன்னு வந்து கேட்டாங்கன்னா கன்சர்வேஷன் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து போனதுல என்ன பார்த்தோம், இர்ரிவர்சிபிலிட்டின்னு பார்த்தோமா. இதுல ரிவர்ஸ்
ரிவர்சிபிலிட்டி எண்களையோ அல்லது செயல்களையோ வந்து தலைகீழாக மாற்ற முடியும். இப்பதானே நம்ம பார்த்தோம் 2+3 வந்து 5ன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை 5 - 3 வந்து நம்ம 2ன்னு சொல்லி என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேங்களா, இதுதான். ஆனா இந்த வயசுல வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு ரிவர்சிபிலிட்டி வந்து புரிஞ்சிடும். ஓகே, எழுதலாம், இல்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மாத்த முடியும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது தேர்டு. அடுத்து தேர்ட்லயே வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அத வந்து இப்போ ஒரு இதுல வந்து இருக்கு அப்படின்னா ஒரு கார் பொம்மையா அடுக்கு, அப்புறம் லாரி பொம்மையா அடுக்கு, இல்ல வந்துட்டு ஒரு டால் அதாவது பார்பி பொம்மையா அடுக்கு அப்படின்னு சொல்லி அடுக்க சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு பண்ண தெரியும். ஏன்னா பொருட்களை அவற்றின் ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் என்ன செய்யுது, குழுக்களாக பிரிக்கும் திறன். ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் குழுக்களாக வந்து அதை என்ன செய்யறது அப்படின்னா பிரிக்கிறது. ஓகேங்களா, சோ இதுக்கு பேரு தான் கிளாசிபிகேஷன். அடுத்து சீரியேஷன், வரிசைப்படுத்துதல். எப்படி வரிசைப்படுத்துறது, ஹைட் ஆர்டர் படி வையே, இல்ல வெயிட் ஆர்டர் படி வையே, அதாவது அதிகமா எடை உள்ள பொருட்களை முன்னாடி வைக்கிறது. இப்போ இதுக்கு எது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் தெரியுமா, குழந்தைகள் இல்ல, இப்ப இது எத்தனை வயசு பார்த்துட்டு இருக்கோம், 7ல இருந்து 11 வயசா, கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் கிளாஸ்க்குள்ள படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்கள்ட்ட போய் அவங்க பேகை திறந்து பாருங்களேன். பேகை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே ஒரு நீளமான புக்கெல்லாம் ஒரு பின்னாடி வச்சிருப்பாங்க, அப்புறம் ஹைட் கம்மியான புக்கு அதுக்கு அடுத்து இருக்கும், அப்புறம் நோட்டு அதுக்கு அடுத்து இருக்கும், அப்புறமேட்டு பாக்ஸ வந்து சைட்ல வந்து வச்சிருப்பாங்க, அப்புறம் வாட்டர் கேன் இந்த பக்கம் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரிசைப்படுத்த அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, கத்துப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, வரிசைப்படுத்த கத்துப்பாங்க. சோ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு என்னென்ன தெரியுது, பருப்பொருளுக்கு அதாவது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல பாதுகாத்தல் அப்படின்றது வந்து இருக்கும். சோ பொருளோட வடிவம் இது வந்து மாறினாலும் எடை வந்து கன அளவு வந்து மாறாது அப்படின்றத கத்துக்கிறது. அப்புறம் ரிவர்சிபிலிட்டி, சோ எண்களையோ இல்ல அவங்க செய்த செயலையோ வந்து மாற்ற முடியும் அப்படின்றத கத்துக்கிறது. அடுத்து வகைப்படுத்துதல், அதாவது பொருட்களை வந்து அவற்றோட ஒற்றுமை வேற்றுமை இது அடிப்படையில வந்து குழுக்களாக வந்து பிரிக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல், அதோட எடை அப்புறம் உயரம் இது அடிப்படையில வந்து வகைப்படுத்துறது. இது தேர்ட் ஸ்டேஜ், எதுல இருந்து 7ல இருந்து 11 வயசு வரையும். அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா முறைப்படியான செயல்பாட்டு பருவநிலை இல்லாட்டி செயல்பாட்டு நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், 11 வயசுக்கு மேல இல்லாட்டி 12 வயசுக்கு மேல. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அருவ சிந்தனை வரும். சோ அருவம்னாலே உங்களுக்கு தெரியும், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அருவம் அப்படின்னாலே கண்ணுக்கு தெரியாதது. சோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் அவங்களால திங்க் பண்ண முடியும். என்ன கண்ணுக்கு தெரியாத விஷயம், நீதி, நேர்மை, நியாயம், உண்மையா இருக்கிறது, சுதந்திரமா வந்து இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, கத்துப்பாங்க. அதே மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க, தர்க்க ரீதியாவும் என்ன செய்வாங்க, அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதைதான் இங்க கொடுத்திருக்காங்க, கருதுகோள் தர்க்க சிந்தனை, ஹைபோதெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங். அதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து கொடுத்து முன்கூட்டியே யோசிச்சு தர்க்க ரீதியா வந்து செயல்படுறது. இதுக்கு பேர் தான் வந்து ஹைபோதெட்டிக். அதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய தீர்வுகளை வந்து கண்டுபிடிச்சு முன்னாடியே அதை ஒருவேளை அந்த பிரச்சனை வரப்போகுது அதை எப்படி தடுக்கிறது அந்த மாதிரி வந்து செய்யறது. இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சோ மேம் கிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், டீச்சர் கிட்ட சொல்லுவோம், இல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து யோசிக்கிறது. சோ ஹைபோதெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் மெட்டா அறிவாற்றல். மெட்டா காக்னிசம் என்னன்னா சிந்தனை பற்றிய சிந்தனை, தான் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை தானே ஆராய்தல். சோ நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம நினைக்கிறது கரெக்டா தப்பா, நம்ம இப்படி நினைச்சா மத்தவங்க நம்மள எப்படி நினைப்பாங்க. சோ இது எல்லாமே அந்த 12 வயசுக்கு மேலதான் வந்து வரும். எது நம்ம சொல்லியிருக்கிறது படி அந்த அருவ சிந்தனை, அப்புறம் கருதுகோள் தர்க்க சிந்தனை, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெட்ட அறிவாற்றல். இது எல்லாமே 12 வயசுக்கு மேல. அப்போ அருவ சிந்தனைனா நம்மளால பார்க்க முடியாத சிந்தனைகளையும் சிந்திக்கிறது. கருதுகோள் அமைத்து தர்க்க சிந்தனை வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைக்கு வந்து பல தீர்வுகளை யோசிச்சு அதுல எது கரெக்ட், இல்ல அந்த பிரச்சனையை வந்து எப்படி பண்ண விடாம நடக்காம பாத்துக்கிறது, இந்த மாதிரி யோசிக்கிறது. அப்புறம் மெட்டா காக்னிசம், அதாவது மெட்டா அறிவாற்றல் அப்படிங்கிறது சிந்தனை பற்றிய சிந்தனை. நான் என்ன மாதிரி சிந்திக்கிறேன், நல்லதா சிந்திக்கிறேன்னா இல்ல கெட்டதா சிந்திக்கிறேன்னா, சோ இந்த மாதிரி வந்து ஆராயறதுக்கு பேர் தான் மெட்டா அறிவாற்றல். சோ இப்ப நம்ம எத்தனை பார்த்திருக்கோம், மொத்தம் 4 ஸ்டேஜ் பார்த்திருக்கோம். இந்த 4 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த 4 ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பிறந்ததுல இருந்து 2 வயசு வரையும், அதே மாதிரி ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2ல இருந்து 7 வரையும், அப்புறம் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் 7ல இருந்து 12 வயசு வரையும், அடுத்து ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் 12 வயசுக்கு மேல. சோ இதுல வந்து என்னது, அந்த புலன் இயக்கங்கள் மூலியமா அவங்க அறிவை வந்து பெறாங்க. அதே மாதிரி இந்த வந்து மத்தவங்களோட பழகிறது மூலியமா அந்த இது வந்து வரும். இன்னொன்னு வந்து இந்த இடத்துல வந்து இந்த 2ல இருந்து 7 வயசு வரையும் குறியீட்டு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கும். குறியீட்டு சிந்தனைனா டாக்டர் மாதிரி ஊசி போடுறது, டீச்சர் மாதிரி குச்சி எடுத்து வைக்கிறது, இல்ல ஒரு பொருள் வந்து வால் சண்டை வந்து டிவில வந்து பாக்குறாங்க அப்படின்னா குச்சியை வச்சு வால் வச்சு குச்சியை வந்து வாலா நினைச்சு வந்து அவங்க விளையாடுறது. இது எல்லாமே இந்த குறியீட்டு சிந்தனை. சோ இந்த குறியீட்டு சிந்தனை அப்படிங்கிறது இந்த 2ல இருந்து 7 வயசு வரையும். அடுத்து 7ல இருந்து 12 வயசு வரையும் லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. 12 வயசுக்கு மேல ஹைப்போதட்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. சோ இதுதான் வியாஜைங்கிறது. சோ வியாஜையோடதுன்றது ரொம்ப ஈஸியானதுதான். நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஹெட்டிங், அப்புறம் அந்த ஹெட்டிங்ல இருக்கிற அந்த வயசு, அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ள இருக்கிற வேர்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சாலே இந்த வியாஜையோட தியரிய அழகா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிற வேர்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வயசு முக்கியம். அதுக்கப்புறம் ஈகோ சென்ட்ரிசம் எத்தனை வயசுல வரும், இப்ப நான் சொன்ன குறியீட்டு சிந்தனை எந்த வயசுல வரும், லாஜிக்கல் திங்கிங் எந்த வயசுல வரும், ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் எந்த வயசுல வரும், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு இந்த தியரி ஈஸியா வந்து புரிஞ்சிடும். நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவைன்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தியரியை வந்து படிக்கணும். ஓகேவா? சோ இந்த தியரி வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி வேற அடுத்தடுத்த தியரிஸ் வேணும், இல்ல இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், இந்த வேற தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த வியாஜையோட தியரி வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு, லைவ்ல வந்து இருக்கு. இல்ல எனக்கு வந்து கொஸ்டின் வேணும், சைக்காலஜில வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. TN-TET விதிதா அப்படின்னு வந்து நீங்க தேடினீங்க அப்படின்னு, சைக்காலஜி அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நம்மது இருக்கு. ஸோ அதனால விருப்பப்படுறவங்க போய் பாருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு தியரியில வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து வரும். ஸோ ஆன்லைன் கிளாஸுக்கு 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.